அவருக்கு அந்த சமூக பார்வை இருந்தது பாருங்க. பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனை வரும்போது, எல்லாரும் நெனச்சிட்டு இருந்தாங்க, அவரு படைப்பாளிகள் கூட வந்து நின்னாரு. நான் வந்து அப்ப திரைப்படக் கல்லூரி மாணவன். பெப்சில மெம்பர். நான் எங்க திரைப்படக் கல்லூரியில படிச்ச 30 பசங்கள கூட்டு வந்து நானு படைப்பாளி இதுல சேர்க்கிறேன். தூக்கிடுவாங்க. ஒரு படம் ஜீன்ஸ்ன்னு ஒரு படம். தோட்டா தரணி ஆர்ட் டைரக்டர். ஏன்னா அவங்கலாம் பெப்சிக்கு மரியாதை குடுக்குறவங்க தென்னிந்திய சினிமாவுக்கு. நான் வந்து தென்னிந்திய திரைப்பட கலை இயக்குனர் சங்கத்தில அப்பவே மெம்பர். ஆனாலும் எனக்கு படைப்பாளிகள், தமிழ்ங்கிற உணர்வு இருக்கிறனால நான் போய் அந்த படத்தில வேலை செஞ்சேன். என்ன தூக்குனாலும் பரவாயில்லன்ட்டு. அப்ப பார்த்தா அதுக்கு அவரு தான் தலைமையேற்று நடத்தினாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இயக்குனர் சங்கத்தில அமீர், ஜனநாதன்லாம் இருக்கும்போது, நாங்க புதிய இலைகள்னு வச்சு ஜெயிச்சு உள்ள வரும்போது, அந்த சங்கத்த கட்டடம். இயக்குனர்களுக்குன்னு ஒரு கட்டடம் வாங்கணும்னு கண்டிப்பா நாங்க வாங்கி, அதுக்கு ஒரு குழுவ போட்டு, அந்த கட்டடம் கட்டுறதுன்னு பார்த்தா, நானும் வித்யாசாகர்ன்னு ஒருத்தரு, அந்த கட்டடம் கட்டுற முழு பொறுப்ப அன்னைக்கு இவரு சைதை துரைசாமி மேயரா இருந்தாரு. அவர்ட்ட போய் சொல்லி அனுமதி வாங்கி, லிஃப்ட் வச்சு இடம் கட்டணும்னு அமீர் அண்ணன் வந்து பாலச்சந்தர் ஐயாவ கூட்டு வந்தாரு. பார்த்துட்டு, "ஏய் நாங்கலாம் பெரிய பெரிய ஜாமான்லாம் இருந்தோம்டா. இந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தாலும் கூட செய்ய முடியலடா. எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு. இன்னும் உங்க கால்லயே விழுந்துரும்." எனக்கு அப்படியே கண்ணு தண்ணியே வந்துருச்சு. அவர் நெனச்சிருந்தா அப்படி சொல்லவே தேவையில்ல. அதே மாரி ஐயா பாரதி ராஜா. அந்த வயசுல ஐபிஎல் போராட்டத்துக்கு வராருங்க பாரதி ராஜா. எவ்வளோ கூட்டம். நாங்க ஒரு 20, 25,000 பேர் இருக்கிறோம். ஏதோ ஒண்ணு நடக்கும்ல. என்னையும் கைது பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு சிறையில. அதுதான் நம்ம ஒரு கலைஞனா எங்க ஒருத்தன மதிக்கிறோம்னா, அது மட்டுமல்ல. ஒரு வழி நடத்துவதற்கும், ஒரு அடையாளம் படுத்துவதும், தன்னை மண் சார்ந்த ஒரு இயக்குனராக அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல, தான் ஒரு போராட்ட களத்திலே இருக்க வேண்டும் தெரியாதுல்ல.